ஹை, கிட்ஸுக்கு ரொம்ப பிடிச்ச பன்னீர் பட்டர் மசாலா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. பேன் கொஞ்சம் சூடானதையும் 1 டேபிள் ஸ்பூன் பட்டரை சேர்த்திக்கலாம். 3 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கிறேன். டிரான்ஸ்பரண்ட் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கணும். 1 கிராம்பு, கொஞ்சமாக பட்டை சேர்த்தி அதையும் ஃப்ரை பண்ணிக்கிறேன். கூடவே 10லேருந்து 15 பல் முந்திரி பருப்பை சேர்த்திக்கிறேன். முந்திரி பருப்பு கிரேவிக்கு நல்ல ரிச்னஸ் தரும். 3 மீடியம் சைஸ் ஆப்பிள் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்திக்கிறேன். நாட்டு தக்காளி போடுவங்க 2 தக்காளி போடுங்க. நாட்டு தக்காளி கொஞ்சமாக புளிக்கும். இப்போ நான் மிக்சியில் 3 டேபிள் ஸ்பூன் அன்ஸ்வீட்டன்டு கோயா எடுத்துக்கிறேன். கூடவே கொஞ்சமாக பால் சேர்த்தி அடித்து எடுத்து வச்சுக்கிறேன். தக்காளி வணங்கினதையும் 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியா பவுடர் போட்டு வணக்கிக்கிறேன். பச்சை வாசம் போகிற அளவுக்கு. இப்போ நான் மூடி போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சுக்கிறேன். வெந்ததையும் அதை மிக்சிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதையும் அடித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேனில் கொஞ்சமாக பட்டர் போட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர் போட்டு ஸ்லோ ஃப்ளேமில் கருகாத அளவுக்கு ஃப்ரை பண்ணிக்கிறோம். இது ஃப்ரை ஆனதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த விழுதை அதோடு சேர்த்திக்கலாம். மிக்சியில் ஒட்டிகிட்ருக்கிறதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சேர்த்திக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, தேவைப்படுற அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி இதோடு சேர்த்திக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை இதோடு சேர்த்திக்குங்க. கூடவே அரைச்சி வச்சுருக்க அந்த கோயாவையும் மிக்ஸ் பண்ணி நல்லா வேக வச்சுக்கிறோம். 2 டேபிள் ஸ்பூன் க்ரீம் சேர்த்திக்கிறேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பட்டர், கொத்தமல்லி தழை போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். கடைசியாக நாம் கட் பண்ணி வச்சுருக்க பன்னீரை சேர்த்தி ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ சூப்பரான பன்னீர் பட்டர் மசாலா ரெடி ஆயிடுச்சு.